ஸோ முட்டை தொக்கு மசாலா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டைம் ஆகிடுச்சு, எதுவுமே பண்ண முடியலன்னா ஒரு 2 முட்டை இருந்தால் போதும். இந்த சாப்பாடு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் சோம்பும் தாளிச்சிட்டு இஞ்சியும் பூண்டும் நசுக்கி சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் குடமிளகா சேர்த்துருக்கேன். ஒரு அரை குடமிளகாவை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ஸோ மசாலா சேர்க்கும் போதே உப்புமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா காரத்தூளும் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி உப்புமே ஃபஸ்ட்டு சேர்த்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டராக கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் 2 முட்டையை ஊற்றுங்க. ஸோ அந்த முட்டையை ரொம்ப பொடி மாஸ் மாதிரி கிண்டாமல் ஸோ லைட்டாக அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிடுங்க. முட்டை ரொம்ப உடையாத மாதிரி. ஸோ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம ரைஸ் போட்டுட்டு ஸோ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா முட்டை தொக்கு மசாலா ரெடி ஆகிடுங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.